தாயார் மூலமா வரக்கூடிய சொத்து, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கட்டி புண்ணியார்ச்சனை பண்றது, இது மாதிரிலாம் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு புது வீட்டுல போய் நம்ம குடியேறுறதுங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை 2026 கண்டிப்பாக கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் பாருங்க 3ஆம் இடத்துக்கு வரார் 2ஆம் இடத்துல இருந்து, அதுவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஏதோ ஒரு இடம் வாங்கினதை விற்கிற மாதிரி அமைப்பு, அது மூலமா காசு தீட்டி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது, பிஸ்னஸை வளர்க்குறது, அதே மாதிரி பிஸ்னஸ் வேலையில சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய அமைப்பு, சில பிஸ்னஸை விடுறது, சிலதை இன்க்ரீஸ் பண்றது, சில ப்ராடக்ட்ஸை விடுறது, சில ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றது, அது மாதிரி விஷயங்கள். மல்டிபிள் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் நல்லா வர பிஸ்னஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வராத பிஸ்னஸ் கொஞ்சம் குறைக்கிறது, அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், நீங்க முடிவெடுக்க வேண்டிய அமைப்புகள்லாம் வருது. ஸோ எப்பவுமே அந்த குரு 3ஆம் இடத்துல இருந்து 7, 9, 11 பார்க்கும் பொழுது லாபம் பெறுவதற்காகவும் அடுத்த லெவல் நம்ம முன்னேறுவதற்காகவும் சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதுல இந்த ஜூலை மாதம் நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, அதிக முயற்சிகள் எடுத்து அவங்க என்ன எய்ம் பண்ணாங்களோ அதை அடைவதற்காக பெரிய ஒரு முயற்சியும் உழைப்பும் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு 2வது வாரத்திலே வந்துடுறார். 3ஆம் இடம் அதிகமான குரு புதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு சுபத்துவமா இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. முயற்சிகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்து முடிகிற அமைப்புகள் இருக்கு. வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்புகள், படிப்பு, இந்த டெக்னிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், சோசியல் மீடியா அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. பட் செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவருக்குள்ள, அந்த குடும்பத்துக்குள்ள பேசுறதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பங்குதாரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனத்தாரெல்லாம் ஓரளவுக்கு பொறுமையா இருந்துதான் நம்மளுடைய காரியத்தை சாதிக்குமே ஒழிய, நம்ம அவுட் ஸ்போக்கனா இருக்கிறோங்கிற மாதிரி பேசினோம்னா அது கருத்து வேறுபாடுகளை போய் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. மற்றபடி சனி 11ஆம் இடத்தில் நீடித்திருக்கிறது. அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, லைஃப் ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்பு, பாசிட்டிவா போகக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒண்ணுமே மெயின்டைன் ஆகக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. சோ இதுதான் பொதுவான ஒரு பலனாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஜூலை மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்கள் இருந்தாலும் இது பொதுவான பலன் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நாம ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் அப்பாயின்மெண்ட்ல பார்க்கும் பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, நீங்க ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரமா, மிருகஷீர நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, இப்ப என்ன தசா புக்திகள் போயிட்டு இருக்கு, தசநாதன் புக்திநாதன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கார், யோகமான திசை போயிட்டு இருக்கா, அது எப்போ அடுத்த வரக்கூடிய நல்ல ஒரு டைம் எப்போ வருது, எல்லாம் இப்ப பேசின அந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில டிகிரி அடிப்படையில பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 2 to 4 months எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாற வாழ்க்கை பயணங்கள் நமக்காக காத்திருக்கிறது, எந்த விஷயங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட கர்மால வரல, எந்த பிராப்தங்கள் இருக்கு, எந்த பிராப்தங்கள் நமக்கு சரி வராது, எந்த நேரத்தில் நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் இந்த முடிவு எடுக்கலாம், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எந்த துறை நமக்கு லாபகமாக யோகமாக வருகிறது, எந்த மேற்படிப்பு நமக்கு கை கொடுக்கும், கல்யாணம் அமையக்கூடிய டைம் எப்போ, நம்மளுடைய திருமணம் எப்படி இருக்கு, காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி அமைப்புகள் இருக்கு, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா, அல்லது நம்ம உள்நாட்டிலே இருக்கிறதா நமக்கு திருப்தியா, நமக்கு யோகமா இருக்கா, அதே சமயத்துல நம்மளுடைய வேலைகள் அரசு சார்ந்த விஷயமா போலாமா அல்லது பிரைவேட் செக்டாரா போலாமா, எது நமக்கு யோகமா இருக்குன்னு தெரிந்து கொண்டே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று எதிர்நீச்சலே போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை அலைன் பண்ணிட்டு அதுக்கு பிரகாரம் நம்ம வாழும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.